அகரத்தின் அன்பு வணக்கங்கள். மகாபாரதம் இந்த பெயரை கேட்டால் போதும் அதில் இருக்கும் பல கதைகள் நம் மனதில் தோன்றும். நாம் பல கதைகளை கேட்டிருப்போம், அதுவும் பல தடவை நாம் கேட்டிருப்போம். அதில் கிருஷ்ணரின் ஒவ்வொரு கதையும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் கிருஷ்ணரின் மரணம். கிருஷ்ணருக்கு துர்வாச முனிவர் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். அதாவது எந்த ஆயுதத்தாலும் கிருஷ்ணரின் உடலின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று. அப்படிப்பட்ட வரத்தை வாங்கியிருந்த கிருஷ்ணனை எப்படி ஒரு வேடன் அம்பெய்து கொன்றான்? அப்படி கிருஷ்ணர் வாங்கியிருந்த சாபம்தான் என்ன போன்றவற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். குருச்சேத்திர போர் முடிந்தது. கௌரவர்கள் அனைவரும் மாண்டனர். இதனை அறிந்த காந்தாரி நிலைகுலைந்து போனாள். 100 பிள்ளையை பெற்றேனே, ஒரு பிள்ளை கூட மிச்சமில்லையே என அழுது புலம்பினாள். இவற்றிற்கெல்லாம் காரணம் பகவான் கிருஷ்ணன் தான் என நம்பிய காந்தாரி கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, எப்படி ஒரு பிள்ளை கூட இல்லாமல் நான் துடிக்கிறேனோ அதே போல உன்னுடைய யாதவ குலமும் அழிந்து போகும். அவர்களுக்குள்ளவே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு மரணமடைவார்கள். நீ யாரும் இல்லாத அனாதையாக இறந்து போவாய். இது என்னுடைய சாபம் என்றார். அதனை முழு மனதுடன் கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார். பகவான் கிருஷ்ணரின் மகனான சாம்பனின் விளையாட்டு புத்தியால் முனிவரின் சாபமும் சேர்ந்து கொண்டது. ஒரு நாள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு யாதவ குலத்தை அழித்து கொண்டனர். இந்நிலையில் கிருஷ்ணர் மட்டும் தனியாக காட்டில் அஸ்வத்த மர நிழலில் மஞ்சள் நிற ஆடை தரித்து பத்மானமிட்டவாறு யோக நிலையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது ஜரா என்ற வேடன் அதே காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தான். அந்த வேடன் தான் முற்பிறவியில் வானர வேந்தனாக இருந்த வாலியாவான். அப்போது கிருஷ்ணனின் இடது கால் பெருவிரல் ஒரு மானின் கண்ணாக தெரிந்தது. உடனே வேடனும் மான்தான் என நினைத்து கிருஷ்ணரின் காலை குறிவைத்து அம்பெய்தான். மறுகணமே கிருஷ்ணர் மரணமடைந்தார். பகவான் கிருஷ்ணரின் உடல் உறுப்பில் கால் மட்டுமே மிகவும் பலவீனமாக இருந்தது. அதனாலே அம்பு காலில் பட்டவுடன் கிருஷ்ணர் மரணமடைந்தார். பீமனின் மகன் கடோத்கஜனின் மகன்தான் பர்பரிக். மிக சிறந்த வீரன், விரைவில் போரை முடிக்கும் திறன் பெற்றவன். இவன் சிவனிடமிருந்து 3 அம்புகளை பெற்றான். அது எப்படிப்பட்ட அம்புகள் என்றால், முதல் அம்பு அழிக்க வேண்டிய இலக்குகளை குறிப்பெடுத்து கொண்டு அவனிடம் திரும்ப வரும். 2வது அம்பு யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டுமோ அவர்களை அடையாளமிட்டு விட்டு திரும்ப வரும். 3வது அம்பு யாரை அழிக்க வேண்டுமோ அவர்களை அழித்துவிட்டு திரும்பும். எனவே போர்க்களத்தில் பர்பரிக் மட்டுமே வெற்றி வீரனாக திகழ்வான். அதே நேரம் இவன் தன்னுடைய தாயிடம் ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருந்தான். அதாவது எந்த படை தன்னுடைய பலத்தை இழந்து நிற்கின்றதோ அவர்களின் பக்கம் நின்றுதான் நான் போரிடுவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தான். இதனை அறிந்த பகவான் கிருஷ்ணர் பர்பரிக் குருச்சேத்திர போரில் ஈடுபடுவது நல்லதல்ல என நினைத்தார். எனவே பர்பரிக்காவை போரிடாமல் தடுக்க ஒரு சூழ்ச்சியை செய்தார். அதாவது அந்த அதிசய அம்புகளை வைத்து பர்பரிக்கை சோதிக்க எண்ணியவர் போல அவனை ஒரு அரச மரத்தின் அருகே அழைத்து சென்று அதன் இலைகளை எல்லாம் ஒன்றிவிடாமல் கட்ட சொன்னார். சவாலை ஏற்றுக்கொண்ட பர்பரிக் சில வினாடி கண்களை மூடி தியானித்தான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மரத்தில் இருந்த ஒரே ஒரு இலையை பறித்து தன்னுடைய இடது காலின் கீழ் மறைத்து கொண்டார். பர்பரிக்கின் முதல் அம்பு மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் கோர்த்து கொண்டு முடிவில் கிருஷ்ணரின் கால்களையே சுற்றி சுற்றி வந்தது. அதனை கண்ட கிருஷ்ணர் ஏன் இப்படி என்று கேட்டார். அதற்கு பர்பரிக், உங்களின் பாதத்தின் கீழ் இலை ஒன்று உள்ளது, அதை குறியிடாமல் அம்பு திரும்பாது என்றான். கிருஷ்ணர் தன்னுடைய கால்பாதத்தை சற்று தூக்கினார். அம்பும் கிருஷ்ணரின் காலின் ஊடேறி சென்று இலையை குறியிட்டது. 3வது அம்பு அனைத்து இலைகளையும் கட்டிவிட்டது. இதன் காரணமாகவே கிருஷ்ணரின் இடது பாகம் பலவீனமானது. எனவேதான் வேடன் கிருஷ்ணரின் பாதத்தில் அம்பு விட்டதனால் கிருஷ்ணர் இறந்து போனார். இதுவே கிருஷ்ணரின் இறப்பிற்கு முக்கிய காரணமாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.